இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு சைட்வேஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க டில் 12 o'clock வரைக்கும். ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பீக்கை ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த மார்க்கெட் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியும் போது ஒரு பீக்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதையும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கும் இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக பாசிட்டிவில் தான் இருக்கா அல்லது கீழே வரப்போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அது இல்லாமல் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான வியூவை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பர். நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் 10th அன்னைக்கு மார்னிங் 10:30, ஈவினிங் வந்து 6:30 2 செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக போகும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மார்னிங் 1 வீக்கும் ஈவினிங் 1 வீக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இமீடியட் ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்தாங்க. இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் இடையில மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சது. ரொம்பவே ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock போல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 டச் பண்ணது, அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சாங்க. ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறதே இருந்துட்டு இருந்துச்சு. அரௌண்ட் 12 o'clockலாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1ல சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 வரை போயிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 24,604க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம அங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு அப் ட்ரெண்ட் தெரியும். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 24,630 650 இந்த ரேஞ்ச் வர போயிட்டு ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 24,820 இந்த ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது குயிக்காக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ட்ரா பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணி நிற்கிறதையும் பார்க்குறோம். இது ஃபர்தராக நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பாசிட்டிவிட்டிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, எஃப்எம்சிஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் கர்ப்ஸ் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்தியன் ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனாலையும் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட் இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட கண்டினியூஷன்ஸ் யூஎஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவ் சைடில் இருந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது கீழே வந்துடலாம் அப்படிங்கிற புரிதலும் இருக்குது. அப்படின்னும் போது ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப்பில் இருந்து கீழே வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ 1.26, மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பையரோட டாமினேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னையை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க கம்பேர்ட் வித் கால் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். இது இல்லாமல் நம்ம டெக்னிக்கலாகவும் கன்க்ளூட் பண்ணிருக்கோம் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படிங்கிறத. இனி ஃபர்தராக எந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,522லேருந்து
டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,850 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டவுன் கொடுத்து அது டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட்டை எடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹையர் ஹையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 24,765 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். இதில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,732 வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப் டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,850 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கான கிளாரிட்டி இல்லாத போது நம்ம இதில் ட்ரேட் பண்ணோம்னா நிறைய லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இது அப்படியே ஒரு கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 24,700 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 24,658 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு கீழே அதாவது சப்போர்ட் ஒன்றா இருக்கக்கூடிய 24,658 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தூரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் டிமாண்ட் 3 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,522 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,400 வரை வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். செல்லர் வந்துட்டாங்க அல்லது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனுக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக நாளைய பொறுத்தவரை ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர்ற பட்சத்தில் இந்த சப்ளை ஜோன் ஒன்னையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போனாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே போனாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,640 இந்த ரேஞ்ச் வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் வியூ இதுதான். இதுக்குள்ளார தான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டைரக்ஷன் தான் இருக்குது. அது இமீடியட்டாக 24,850 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,000 வரைக்கும் போகலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன பாசிட்டிவ்ல இருந்தாங்க. பட் இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இருந்தாலுமே கீழே ஒரு சப்போர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்றா இருக்கக்கூடிய 53,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது இல்லையா, அதில் சப்போர்ட் எடுத்துட்டு இமீடியட்டாக மேலே போக ஆரம்பிச்சது. அது போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் ஒரு 10:30 வந்து பார்த்தீங்கன்னா 53,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அரௌண்ட் ஒரு 1:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அப் டு இந்த சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அதே இடத்துல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டு இடத்துக்கும் கீழே. இதை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோனில் இருந்துட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணியும் காட்டியிருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்குள்ளார மூவ் ஆகிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது போகவே இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சின்னதாக கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலுமே பிசிஆர் ரேஷியோ 0.9 மார்க்கெட் வந்து சைட்வேஸாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க. லாஸை புக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனில் போய் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் சின்னதாக டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த ஒரு டேரிஃப்லையும் பெருசாக அஃபெக்ட் ஆகாத இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியை சொல்லலாம். பட் எனிவே ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத ஓவரால் வியூ என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன்லேருந்து திரும்ப மேலே போகுதா அல்லது சப்ளை ஜோன்லேருந்து திரும்ப கீழே வந்து சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வருதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய புரிதல்.
ஆல்ரெடி சப்போர்ட் ஜோன்ல இருந்து தான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். திரும்ப இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சப்போஸ் இந்த ரெண்டு ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 54,092 பிரேக் பண்ணுச்சுன்னா இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,146, அதாவது சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது நடக்கிறதுக்கு பொறுமையாக தான் நடக்கும், பட் இது ஓவரால் மூவாக இருக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்றா இருக்கக்கூடிய 53,600 பிரேக் பண்ணுச்சுன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 53,346 டிமாண்ட் ஜோன் 2க்கு வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு முக்கியமான நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ரைஸ் வந்து இதை டச் பண்ணிவிட்டு மேலே போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணலாம். இதை டச் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ராடேல இது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது வந்து மேலே போகுமா கீழே வரணுமா அப்படிங்கிற அந்த இடத்த முடிவு பண்ணுற இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகலாம், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகுன்றது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதோட டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத நம்ம 30 செகண்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணுறோங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 53,946 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இந்த சப்போர்ட் 1 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட் டைம் ஃப்ரேம்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிதலாக இருக்குது. சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் டிமாண்ட் ஜோன்ஸில் டிமாண்ட் எடுத்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதையும் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதும் ஓவரால் புரிதலாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்து கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணிடுறேன்.